சல்லி சல்லியா நொறுக்கி விட்டீங்களேடா. நம்ம விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ஒரு சில வெளிநாட்டு பிரபலங்கள் வந்து ட்வீட் போட்டு ஓவராக கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறுற மாதிரி தான் வந்து இப்போ நிலைமை ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அந்நிய நாட்டு பிரபலங்களில் குரல் கொடுத்த ஒரு சின்ன பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீட்டா அப்படின்ற பெண். உண்மையிலே இந்த பொண்ணுக்கு வந்து கூப்பிட்டு அவார்டு தாங்க கொடுக்கணும். அந்தளவு ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து இந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்கு. நம்மளால் பண்ண முடியாத விஷயத்தை நம்ம இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு மட்டுமே இருக்கோம். ஒரு விஷயத்தை பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து இந்த பொண்ணு வந்து பண்ணியிருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து புரியும். சரி, 2 நாளைக்கு முன்னாடி வெளிநாட்டு பிரபலங்கள் நிறைய பேர், இந்த ரிஹானா பாப் சிங்கராக இருக்கட்டும், அப்புறம் வந்து மியா கலிஃபா, இந்த கிரீட்டா, இவங்க எல்லாருமே நம்ம நாட்டில் உள்ள விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து இதை பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொந்தளிச்சு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரே சமயத்தில் தான் வந்து விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுக்கணும், விவசாயிகள் பாவம் அவங்களோட நலனுக்காண்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் பேசும்போது நம்மளாம் நினச்சிருப்போம் ஒரு சில பேர் இங்கே உள்ளவங்க வந்து முட்டு கொடுத்து வந்தாங்க. பார்த்தீங்களா, அங்கே உள்ளவங்களுக்கு கூட நம்ம விவசாயிகள் மேலே எவ்வளோ அக்கறைன்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே உள்ளவங்க நம்ம அதை பற்றி பேசுகிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கிரீட்டா அப்படின்ற பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் ஒரு ட்வீட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அது கூடயே டூல் கிட் அப்படின்ற ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணியிருக்கு. அந்த ஃபைல் நேம் பேர் வந்து டூல் கிட்னு போட்டு ட்விட்டரில் ஷேர் பண்ணிவிட்டு உடனே அந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணிடுச்சு. ஆனால் நம்ம விடுவோமா, எதை ஷேர் பண்ணிச்சு எதை டெலிட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னா, அதில் வந்து ஒரு ப்ரோட்டோகால் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் மாதிரி இவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணணும், இந்த ரிஹானாவில் இருந்து கிரீட்டாவிலேருந்து என்னென்ன பண்ணணும், எந்த டைமுக்கு வந்து ட்வீட் போடணும், ஸோ எந்தெந்த ட்வீட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி வரிகளெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல முதற்கொண்டு எல்லாமே அந்த ஃபைலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா அன்னைக்கு எவ்வளோ பெரிய மோசமான நிகழ்வு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நடந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து எப்படி விவசாயிகள் எப்படி உள்ளே போகிறது, போய் எங்கே முற்றுகையிட்டு எந்த மாதிரி ஒரு வன்முறை கையில் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாத்தையுமே, செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னலாம் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனில், ஒரு காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேம் அஜெண்டா தான் வந்து அங்கே வந்து இடம்பெற்றிருக்கு அந்த டூல் கிட் அப்படின்ற ஃபைல் நேம்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ப்பரேட் லீடர்ஸ் ஒரு சில பேரும் வந்து இடம்பெற்றிருக்கு. நம்ம இந்தியாவை இழிவுபடுத்தணும், நம்ம இந்தியாவோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே என்னென்ன அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து அது எல்லாத்துலேயுமே வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன ட்வீட் போடணும்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த பொண்ணு வந்து இதில் இருக்க அதை பழிச்சுட்டு நீ இது மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். அந்த பொண்ணு வந்து அந்த ஃபைல் நேமே வந்து தெரியாதனமாக ஷேர் பண்ணி விட்டுருச்சு. இதனால இது எல்லாமே வந்து நாடகம் தான், நம்ம இந்தியாவுக்கு எதிராக போடப்பட்ட ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்துருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பே பண்ணி எப்படி வந்து ஒரு விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆக்டரை கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்கெல்லாம் பே பண்ணி தான் வந்து இந்த மாதிரி வந்து பேச வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் உண்மையான சமூக ஆர்வலர்கள், உண்மையிலே விவசாயிகளுக்காண்டி குரல் கொடுக்குறவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த கிரீட்டா அப்படின்ற பெண்மணி வந்து இதை ட்விட்டரை போட்டு உடனே டெலிட் பண்ண அப்புறம் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து சர்க்குலேட் ஆன பிறகு தான் ஸோ இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகி இது வந்து மிகப்பெரிய வைரலாக மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உடனே வந்து இங்கே உள்ள டெல்லி போலீஸ் வந்து கிரீட்டா மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே உள்ள ஒரு சில பேர் என்னென்ன உருட்ட முடியுமோ உருட்டுனா உருட்டு, அப்படி ஒரு உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உருட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து நல்லா தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் வந்து கிரீட்டா மேலே வழக்கு பதிவு பண்ணலை. ஸோ இந்த ஃபைல் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா, டூல் கிட் அப்படின்ற ஒரு ஃபைலு, ஸோ இதுக்கான கிரியேட்டர் யார், இதை பற்றி விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்சிடென்ட் மேலே தான் வந்து குற்றப்பத்திரிகையை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த கிரீட்டா அப்படின்ற பெண்மணி மேலேயோ இல்லை அவங்க பண்ண ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு வழக்குமே பதிவு பண்ணல. அதை புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்று வந்தால் எப்படிலாம் நம்ம பேரை வந்து டேமேஜ் பண்ணலாம், நம்ம இந்தியாவை எப்படிலாம் வந்து நெகட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்றத வந்து இங்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இதில் காமெடியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதை எதிர்த்து நம்ம நாட்டு பிரபலங்கள் சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், நிறைய பேர் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பேசும்போது ஆமாம் இவங்களாம் பேசி வச்சு பேசுகிறாங்க, இவங்களாம் என்ன ஒரே மாதிரி வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க, இவங்களாம் பேசி வச்சு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் டூல் கிட் அப்படின்ற ஒரு ஃபைல் நேம் ஷேர் பண்ணப்பட்டு ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து வேணும்னே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, உள்நாட்டில் உள்ள கருப்பாடுகள் இருக்கா இல்லை வெளிநாட்டு சதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரணை நடத்தி போலீஸார் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆனால் இதை பற்றி ஒரு விவாதம் கூட நடக்கலைங்க. நம்ம நாட்டு மீடியா, நம்ம ஊர் மீடியா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் அப்படி பேசுனதே இல்லையே, இப்போ அவர் அப்படி பேசியிருக்காரு,
இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன, இவர் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் உருட்டுறாங்களே தவிர இது உண்மையிலே நடந்திருக்குல்ல, இதை யார் பண்ணியிருப்பா, இது எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யாராவது விவாதம் எடுக்கிறாங்களா? யாருமே எடுக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் உள்ள ஒரு சில பேர் மியா கலிஃபா அப்படின்ற கற்பு கரிசி அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தானே இங்கே உள்ள ஒரு சில பேர் வந்து ஃபாலோ பண்ணி அவங்க சொன்ன ஒரு பெரிய விஷயம் மாதிரி மியா கலிஃபாவே வந்து ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்காண்டி வந்து நம்மளும் இதே மாதிரி இன்னும் வந்து விவசாயிகளுக்காண்டி ஆதரவு கொடுக்கணும், விவசாயிகள் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த பொண்ணு பேசினது கூட ஓகேங்க, இந்த கிரீட்டா பேசினது கூட ஒரு சமூக ஆர்வலன்னு சொல்கிறாங்க, எப்படியோ பேசிக்கலாம். மியா கலிஃபா அப்படின்ற ஒரு பெண்மணிலாம் நம்ம நாட்டில் கொண்டு வந்த விவசாய சட்ட மசோதாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறது பேசுறதுக்கு. அவங்க வந்து சச்சின் டெண்டுல்கர் சொன்ன மாதிரி அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்க வரைக்கும் நல்லது. நம்ம நாட்டு பிரச்சனையில் தலையிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாது. திரும்பவும் வந்து நம்ம அப்புறம் மற்ற நாட்டோட உள்நாட்டு பிரச்சனை நம்ம நாடு தலையிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து தெரியும். அதனால இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அப்படின்றத நல்லது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.